நீங்கள் என்ன நினச்சிங்க? இன்னைக்கு தமிழ்நாடே அப்படிதான் ட்ரெண்டிங் தெரியுமா? முதலாளிகளே விளம்பரத்திலையும் படத்திலையும் நடிக்கிறது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங். நமக்கெல்லாம் எந்த பண்டிகை வருமோன்னு அப்பப்போ ஒரு எதிர்பார்ப்பா இல்லை ஒரு ஒரு அன்பு கலந்த மரியாதை கலந்த பயமா அப்படின்னு சொல்ல தெரியல. ஒரு இனம் தெரியாத ஒரு எதிர்பார்ப்பு. எங்க வருஷ பருப்பு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு ஏமாற்றம் கொடுக்காம சில அருமையான விஷுவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம தொலைக்காட்சியை நிரப்பிடுது. அப்படி நம்மக்கிட்ட 50 ரூபாய் இருந்தால் நம்ம போய் அழகாக ஃபோட்டோ எடுத்துக்குவோம். 100 கோடி இருந்தால் நம்ம வந்து விளம்பரம் எடுத்துக்குவோம். இதுக்கு நடுவால் இருந்தால் நம்ம வந்து ஒரு படம் தயாரிப்போம். அப்படிதான். அது வந்து ஒரு தவறு கிடையாது. ஆகுன்னா எல்லாத்துக்கும் டிக்டாக்கை வந்து இப்போ எல்லாரும் தடை பண்ணணும். ஏன்னா டிக்டாக்கில் வந்து தவறான பாதைக்கு இட்டு செல்கிறது. ரொம்ப ரொம்ப தவறான செயல்களுக்கு அது வந்து காரணமாக இருக்கிறது. எனக்கு பயமாக இருக்குது. முதல்ல சினிமாவை பற்றி இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சினிமா இருக்கிறதுனால இதுதானே எல்லாரும் கெட்டு குட்டிச்சவராக போகிறாங்க. என்னுடைய ஒரே ஒரு சந்தேகம், நம்ம எல்லாருமே சினிமாவில் இருக்கிறவங்க தான், அதனால நான் கேட்குறேன், யார் இப்போ உங்கள் கையை பிடிச்சி இழுத்து வந்து மக்களை சொல்கிறேன், இந்த படத்துக்கு கண்டிப்பாக கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்காத்தி வச்சு சினிமா பாருங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப அருமையான படம், பொறுப்பான படம், வெற்றி பெற வேண்டிய படம். பட் பொதுவாக உங்களுக்கு ஒரு சினிமாவை பார்த்து தான் நீங்கள் கெட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சினிமாவை நீங்கள் பாருங்க அப்படின்னு உங்களை யார் சொன்னா? பார்க்காதீங்க. எங்கேயாச்சும் யாராச்சும் சமூகத்தில் இருக்கிற சீரழிவுக்கெல்லாம் காரணம் சினிமா நடிகைகள் தான், இதுக்கெல்லாம் காரணம்னு பட்டினத்தார் மாதிரி பெண்கள் தான் மனித குலத்தின் எல்லா சீரழிவுக்கும் காரணம்னு சொல்ற நவீன பட்டினத்தார்களா இருக்கிறாங்களே, யாராச்சும் அரசே நடத்துற மதுக்கடைகளை தடை செய்யணும்னு சொல்றீங்களா? எத்தனை குடும்பங்கள் குடியால அழியுது, கண்ணெதிர தெரியுது. குடியை யாராவது நல்ல பழக்கம்னு மதுவை யாராவது நல்ல பழக்கம்னு சொல்றோமா? யாராச்சும் நல்ல பழக்கம்னு சொல்றோமா? மிதமான அளவில் குடிச்சா அது வந்து ஓகே, நான் எப்பவுமே ஸ்டெடியா இருப்பேன், அது ஒரு ஜாலிக்கு தானே அப்படின்னு இங்க இருக்கிற யாருமே வந்து இங்க யாருங்க இங்க டீ டோட்டலர் யாருங்க? கை தூக்குங்க. ஓகே, 4 கை. மற்றபடிக்கு எல்லாரும் அப்ப பெருவாரியான மக்கள் செஞ்சிட்டா யாரும் அதை பத்தி பேச மாட்டோம். அப்படித்தானே? டிக்டாக் தான் அடுத்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து எப்படின்னா இந்தியாவில் பொர்னாகிராஃபி சைட்டு 800 சைட்டு தடை செஞ்சப்போ கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு போய் நாங்கள் வந்து சண்டை போடுவோமா, ஆனால் டிக்டாக்கை தடை பண்ணுவோமா? ஏன்னா அந்த 800 சைட்ஸில் சன்னிலியானும் பேர் தெரியாத வெள்ளைக்காரங்களும் நடிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் அதை அவங்க ஃபோனில் பயன்படுத்தலை. அதனால் அது ஓகே. பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் நடக்கிறத நாங்கள் ஓட்ட போட்டு பார்த்தா அது ஓகே. என் பொண்ணு ஃபோனில் டிக்டாக் இருக்கக்கூடாது, அதுதானே? டிக்டாக்குனால பட வாய்ப்புகள் பெற்றவர்கள் இருக்காங்க, டிக்டாக்னால திறமைகள் வெளியே கொண்டவங்க இருக்கிறாங்க. ஐயா, டிக்டாக்னால கணித பாடத்தை அழகாக கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் பெருமக்கள் கூட இருக்காங்க. அதெல்லாம் இங்கே யாராச்சும் பார்த்தோமா? ஆஹா. மதுரை கோர்ட்டில் என்ன பார்த்தோமோ அதை தான் நாமளும் பார்த்தோம். இவ்வளவையே கஸ்தூரியை 400 அரசியல் பேட்டி கொடுத்துருக்கு. நாட்டுக்கு தேவையான எத்தனையோ விஷயங்களை சேலையிலையும் சல்வார் கமீஸ்லையும் வீதி வீதியாக கத்தி உறக்க பேட்டி கொடுத்துருக்கு. அதை இங்கே யாராவது வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணீங்களா? இல்லை. ஒரே ஒரு நீல குட்ட பாவாடையில் எனக்கு தெரியாமல் ஒருத்தன் ஜெய்சங்கர் படம் மாதிரி ஆங்கிள் வச்சு எடுத்துட்டான். அதுதானே எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணீங்க. அப்போ மக்களுடைய இந்த பாசாங்க நிறுத்த வேண்டிய கட்டம் வந்துருச்சு. சில உண்மைகள் ஏற்றுக்கொள்ள கசக்கத்தான் செய்யும். பொதுவாங்க ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க. நம்ம கனவுலையும் நினைக்காதது சினிமாவா எடுக்கணும்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். கற்பனையிலையும் நினைக்காததெல்லாம் இன்னைக்கு நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை எடுக்கும் பொழுது சலங்கைதுரை அவர்கள் எனக்கு ஒரு கதை சொன்னார். அந்த கதையில் காதல் வலையில சிக்க வச்சு அந்த பெண்களை சீரழிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த போக்கில் தான் நான் எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாதுன்னு வேற ஜாகிரதையாக பேச வேண்டியிருக்கு. ஒரு அந்த கதாபாத்திரம் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை. மர்டரே கூட அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான்.
இதை வந்து எனக்கு இவர் யோசித்து சொல்லும் பொழுது ஆல்மோஸ்ட் 6 months ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜஸ், இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்கோம். அப்போ யோசித்த விஷயத்த 1 மாதம் முன்னாடி அதை விட கொடூரமான ஒரு விஷயத்த நம்ம வந்து உண்மையாகவே சந்திக்கிறோம் தமிழ்நாட்டில். ஆசை வார்த்தை காட்டி வலையில விழ வச்சு அவங்கள வந்து விதவிதமாக வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் எடுக்கிறது அப்படிங்கிற அந்த மேட்டர். இப்போ இந்த படம் வந்து இப்போ நாங்கள் முடித்து எடிட்டிங் முடித்து எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி விளம்பரம்லாம் பண்ணி வெளியே வரும் பொழுது பொள்ளாச்சி மேட்டர் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசி பாருங்கள் சார். ரியலி ஒரு மேட்டர் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும், பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அது அறையும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் எடுத்தால் அதை விட அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து நாட்டில் நடக்குது. சினிமா நாட்டு நடப்புக்கு பொறுப்பா இல்லை நாட்டு நடப்புக்கு சினிமா பொறுப்பு? நாட்டு நடப்பு சினிமாவுக்கு ஆதாரமாக அமையுதா அப்படின்னு சொன்னால் இதுக்கான பதிலை நான் எங்கே போய் தேடுறது? சமூக வலைதளங்களாலையும் சமூக பகிர்தல்களாலையும் வாட்ஸ்அப்பில் பகிர்றதுனால, ஃபேக் நியூஸ் பகிர்றதுனால பல இடங்களில் வந்து அப்பாவிகளோட உயிரே போயிடுது. இதையெல்லாம் நம்ம பேன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. நல்ல காலம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு யாரும் யோசிக்கலை. படுக்கை இருக்கிறதுனால தானே படுக்கை அறை காட்சிகளே அரங்கேறுது. அப்போ படுக்கையெல்லாம் பேன் பண்ணிடலாம். ஆணும் பெண்ணும் இருக்கிறதுனால தானே ஆண் பெண்ணுக்கு நடுவில் ஏதாவது நடந்துருது. அப்போ ஆணையும் பெண்ணையுமே வந்து சட்ட விரோதம் அப்படின்னு அறிவிச்சிடலாம். ஃபோன் இருக்கிறதுனால தானே நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ ஃபோனே பேசக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றா ஆரம்பித்தா கடைசியில் எங்கே தெரியுமா போய் இந்த பைத்தியக்காரத்தனம் முடியும்? சட்டம் இருக்கிறதுனால தானே சட்ட மீறல் நடக்குது. அப்போ சட்டத்தை எல்லாம் ஒழிச்சிடலாம், தப்பே இருக்காதுங்கிறதுல வந்து நிற்கும். எதையாவது தடை செய்வதுங்கிறது அதற்கான ஒரு தீர்வாகவே இருக்க முடியாது. அதுவும் ஜனநாயக நாடான இந்தியாவில் ஒரு கருத்து சுதந்திரத்தை, குரல் விலையை நெரிக்கும் எந்த ஒரு விஷயமே வெற்றியும் பெறாது. ஏய் செய்யாத அப்படின்னு சொன்னால் திருட்டுத்தனமாக செய்வாங்க. அதுதான் நம்ம செய்வோம். 100 கோடி பேர் இருக்கிறோம். செய்யாதன்னு எத்தனை பேர் பின்னாடி போய் நீங்கள் சிசி கேமரா வச்சு பார்க்க முடியும்? இன்னைக்கு சிசி கேமரா ரோடாக இருக்குது. அதில் உடனே இங்கே கேமரா இருக்குது, பின்னாடி வாங்கன்னு சொல்லி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கே கேமரா எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரிஞ்சவங்களே அந்த கேமரா பின்னாடி வாங்க அப்படின்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சட்டம்னு இருந்தால் அதுக்கு ஒரு சட்டத்தை மீறுபவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க. அதில் தவறு இல்லைன்னு நினைக்கிறதையெல்லாம் அதெல்லாம் கிடையாது, இன்னிலேருந்து இது தவறு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பெருவாரியான மக்கள் பட்டாசு கொளுத்தக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் தான் பட்டாசு கொளுத்தலாம். அதுவும் எப்போ? 2 மணி நேரம் தான் பட்டாசு கொளுத்தலாம். யாராச்சும் கேட்டோமா? நம்ம செய்யறத தான் நம்ம செய்ய போகிறோம். பட்டாசு கொளுத்துறது யார், பட்டாசு எப்படி கொளுத்தணும், எந்த சாமியை எப்படி கும்பிடணும், இதையெல்லாம் மிரட்டி சட்டம் போட்டு வரவழைக்க முடியாது. ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு யார் வரலாம் யார் வரக்கூடாதுன்னு அந்த கோயிலுக்கு போறவங்க தான் முடிவு பண்ணணும். அதை வந்து ஒரு நீதிமன்றத்தில் முடிவே பண்ணக்கூடாது. பெரும்பான்மையான மக்கள் ஜனநாயக நாட்டில் இதோ இப்போ ஒரு தேர்தலில் நாம் எல்லாரும் போய் நம்முடைய வாக்குகளை கொடுத்துட்டு வந்திருக்கோம், நம்முடைய தீர்ப்புகளை கொடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம என்ன ஒரு ஒரு நாட்டுடைய எதிர்காலத்தையே நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா, நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் எப்படி நீதிமன்றம் தலையிட முடியும்? இந்த மாதிரி சில விஷயங்களை அப்படி தலையிட்டாலும் சரி இமீடியட்டாக நடக்குதுன்னா இல்லையே, அது பாட்டுக்கு தலையிடுறதே வந்து ரொம்ப மெதுவாக தலையிடுது. 20 வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாரும் இறந்து போனதுக்கு அப்புறம் தலையிடுறதுக்கு பேர் என்ன தலையிடோ தெரியல. நேற்று ஸ்ரீலங்காவில் மதத்தின் பெயரால் ஒரு மிகப்பெரிய படுகொலை, திட்டமிட்ட தொடர் படுகொலை நடந்திருக்குது. அதையே அமெரிக்க சதி, அண்டை நாட்டு சதி அப்படின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கும் இருக்காங்க. தவறுன்னு ஒத்துக்கொள்ளவும் பொறுப்பு எடுத்துக்கொள்ளவும் தேவையான பக்குவம் நம்ம நாட்டுல கொஞ்சம் குறைவுதான். யாருமே ஆமாங்க தப்புங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன் தெரியுமா? தவற ஆமா பண்ணிட்டேன்னு ஒப்புத்துக்கிட்டா நம்ம நாட்டுல அவங்களுக்கு நம்ம மன்னிப்பே கொடுக்கறது இல்லை. ஒப்புத்துக்கிட்ட இல்லை, நீ ஒப்புத்துக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, மறக்கிறது இல்லை. தவறு ஆமாம் என்ன நான் செய்யவே இல்லையே
அப்படின்னு மொத்தமா மூடி மறைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் இந்த நாட்டுல ஆமா தெரியாம செஞ்சிட்டேன், எனக்கு வேற ஒரு வாய்ப்பு மறுபடி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னா யாரும் கொடுக்கறது இல்லை. அவங்கள அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் பலிக்கடாவன். அன்னைக்கு நீ அதை செஞ்சவ தானே, அப்ப இப்ப மட்டும் செய்யாமையா இருப்ப? அன்னைக்கு நீயே உன் வாயால ஒப்புத்திட்டவன் தானே, அப்ப நீ தானே இன்னைக்கும் இதை செய்வ அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடைச்சி வச்சிடுறோம். இதனால தான் இந்த படத்துல பேசப்பட்டிருக்கிற அந்த பொள்ளாச்சி பயங்கரம் கூட இதனால தான் யாருமே வெளியே எத்தனையோ நாட்கள் பேசலை. ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள்ல யாராச்சும் ஒருத்தி முதல்லயே சொல்லியிருந்தா, முதல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணோ ரெண்டாவதா பாதிக்கப்பட்ட பெண்ணோ முதல்லயே வெளியே சொல்லியிருந்தா நம்ம உஷாரா இருந்திருப்போம் இல்ல? மற்ற 200 பெண்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அளவு பாதுகாப்பா இருந்திருப்பாங்கல்ல. எந்த வகையில ஐயா நமக்கு போன்ல வருது, யூ ஹாவ் $1 million ப்ளீஸ் கால் அப்படின்னு போடுறாங்க. அதையெல்லாம் நம்ம நம்பாதீங்க அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறோம் இல்லை? ஆனால் ஏன் அந்த பொள்ளாச்சி பயங்கரத்தில் யாருமே சொல்லலை? ஏன்னா வெளியே ஒரு பெண் சொல்லிட்டா, தனக்கு ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்குன்னு சொல்லிட்டா, அது அவளுடைய தவறு. கடைசி வரைக்கும் நீ கெட்டு போனவ தானே, நீ கெட்டு போனவ தானே, நீ கெட்டு போனவ தானே அப்படின்னு சொல்லி அவள் வாழ்க்கையை நம்ம மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இது யாருடைய தவறு? ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உட்பட்டு விட்டால் அது அவளை வன்முறை செய்த அந்த மிருகத்தின் தவறா, இல்ல அந்த பெண்ணுடைய தவறா, இல்ல அவங்க 2 பேரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்ல கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய தவறா? கண்டிப்பா நமக்கு பொறுப்பு இருக்கு.